இந்த காலம் கடைசி காலம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான ஜனங்களே, நாம் வாழ்கிற காலம் கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல நம்ம வாழ்கிற வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. யுத்தங்கள் திரும்புற திசையெல்லாம் யுத்தங்களா இருக்கிறது. எப்ப முடிவு வரும்னு தெரியாது. நம்ம வாழ்க்கைக்கு எப்ப முடிவு வரும்னு தெரியாது. இந்த உலகத்தின் முடிவும் ரொம்ப சீக்கிரமா நெருங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்க வாழ்கிற வாழ்க்கையில உங்க மரணத்துக்கு பின்பதாக இல்ல இந்த உலகின் முடிவுக்கு பின்பதாக ஒரு நிச்சய வாழ்க்கை இருக்குது. இந்த பூமியில ஒருவேளை நீங்க இருக்கிற நிலைமை மோசமான நிலைமையா இருக்கலாம். இந்த பூமியில ஒருவேளை நீங்க உங்க விருப்பப்படி இருக்கலாம். ஆனால் மரணத்துக்கு பின்பதாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை தான் நிச்சயமான வாழ்க்கை. இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை 60 வருஷம் 80 வருஷம், அதிகபட்சமா போனா 100 வருஷம். அதுவும் நமக்கு ஒரு முந்தின தலைமுறைகள் தான் அப்படி வாழ்ந்தாங்க. ஆனா நம்ம ஒரு 80 வருஷம் வாழ்றது, ஒரு 100 வருஷம் வாழ்றதுல பெரிய காரியமா இருக்குது. அப்ப இந்த வாழ்க்கைக்கு அப்புறமா என்ன நடக்கும்? மனிதன் மரித்த பின்பு அவன் ஆத்மா அழிந்து போவதில்லை. மனிதனுடைய ஆத்மா சரீரம் தான் அழிந்து போகும். ஆனா அவனுடைய ஆத்மா தன்னை படைத்த தேவனிடத்தில் போகும். இந்த ஆத்மாவுக்கு நரகத்துக்கு போகணுமா இல்ல சொர்க்கத்துக்கு போகணுமான்றது நீங்க வாழ்ற வாழ்க்கையில் இருக்குது. சொர்க்கத்துக்கு போற ஒரே வழி யார் தெரியுமா? அந்த வழியை சொல்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கிறோம். இது சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கேன்னு. அப்படி வழியாவும் சத்தியமாவும் ஜீவனமாவும் இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தவே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வந்தாருன்னா உங்க மரணத்துக்கு பின்பதாக ஒரு நிச்சயம் கிடைக்கும், ஒரு மோட்சம் கிடைக்கும். இப்ப பூமியில என்ன கிடைக்கும் அப்படின்னா, பூமியில சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், உங்க வாழ்க்கையில மேன்மை கிடைக்கும். நீ இருக்கிற நிலையில இருந்து மாறலாம்.